உயர்ந்த அமைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டு. ஆனா, இதுல ஒரு சின்ன புள்ளி இருக்கு. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரைக்கும், தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆவாது. கொஞ்சம் விலகி இருக்கிற மாரி இருக்கும். கொஞ்சம் விலகி இருக்கிறது ஒரு பக்கம் நல்லது தான். ஏன்னா, பெயர்ச்சியானது சனி பகவான் வீட்ல. சனி பகவானுடைய அமைப்புல ராகு பகவான் பெயர்ச்சி இருக்கிறனால, கொஞ்சம் சின்ன 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 பிரச்சனைகள் வரும். அத நீங்க பொறுமையா சார்ட் அவுட் பண்ணிக்கங்க. நல்ல ஒரு அமைப்பு வரக்கூடிய நேரம் உண்டு. ஏன்னா, சிம்ம ராசியில தான் உங்கள பொறுத்தவரைக்கும் கேது பகவான் இருக்காரு. சிவன வழிபடுங்க. சோமவாரம் வழிபடுங்க. ஞாயித்துக்கிழமை 4 to 6 ராவு காலம் கோயம்பேடு இருக்க வேண்டிய குறுங்காலீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு சாமிய வழிபடுங்க. அந்த சரபேஸ்வரர் பூஜைய ஏத்துக்குங்க. பாருங்க, அந்த தீர்த்தம் பட்டாலே உங்க வாழ்க்கையானது யோகம் வரப்போகுது. நல்ல படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை குட்டி, சம்பாதிக்கிற பொருள் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த யோகங்கள் எல்லாமே ராகு பகவான் உங்களுக்கு தரப்போறாரு.